ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ அண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து நியூ பார்ன் மதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நியூ பார்ன் பேபி இருக்கிற எல்லா வீட்டுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். இது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மேக்சிமம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து வசம்பு, இல்லைன்னா பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா பாப்பாக்குலாம் வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருக்கு, இல்லைன்னா வந்து ஜீரண சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா நியூபார்ன் பாப்பாக்கு ஜீரண சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த வசம்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல எல்லார் வீட்டுமே விளக்கெண்ணெய் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது பேர் வந்து விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெயில லைட்டா இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டிப்பு, நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு பண்ணி காமிக்கிறேன், நீங்க பாருங்க. சும்மா இந்த எண்ணெயை ஓபன் பண்ணிட்டு சும்மா இதுல ஒரு டிப்பு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லைட்டா தான் அது வந்து இது பண்ணணும். ஏன்னா இது விளக்கெண்ணெய் நல்ல குளிர்ச்சி. ஸோ குழந்தைங்க வயிற்று வலிக்கு வயிற்று போக்குக்குள்ள இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விளக்கெண்ணெயில இந்த மாதிரி ஒரு விளக்கோ இல்ல மெழுகுபத்தியோ ஏதாவது ஏற்றி வச்சுட்டு நல்லா வந்து சுட்டுக்கணும். சரிங்களா? நல்லா சுட்டுக்கணும். சுட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர், இதை நான் யூஸ் பண்ணது அதனால இப்படி இருக்கு. நல்லா பிளாக் கலர்ல இந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி பிளாக் கலர்ல ஆனதை தாய்ப்பால் 2 சொட்டு இந்த மாதிரி சங்கம் இருக்கும் நம்ம வீட்டுல. இந்த 2 சொட்டு தாய்ப்பால்ல பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலந்துடணும். கலந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பிளாக் கலர்ல நமக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட தொப்புள் பகுதியில, தொப்புள் நடுவுலையும் சரி தொப்புளை சுத்தியும் சரி ஃபுல்லா நம்ம தடவி விட்டுட்டோம், லைட்டா வந்து ஒரு சொட்டு நாக்கிலையும் வச்சுட்டோம் அப்படின்னா பாப்பாக்கு அஜீரண சக்தி இருக்கிறது எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி இன்னொன்னு, இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் மாசிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த காய். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எங்க அம்மா எனக்கு சஜஸ்ட் பண்ணது நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து பாப்பாவை நம்ம இன்கேஸ் தலைக்கெல்லாம் குளிப்பாட்டிட்டோம் அப்படின்னா மருந்து கொடுக்கறது, உர மருந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உர மருந்துக்காக. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு சின்ன நம்ம வீட்டுல வந்து கல்லோ இல்லைன்னா வந்து ஏதாவது இழைக்கிற மாதிரி ஏதாவது கல் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து சுடு தண்ணியில, இன்கேஸ் சுடு தண்ணி இல்லைன்னா தாய்ப்பால், சுடு தண்ணியில லைட்டா ஒரு டிப் பண்ணிட்டு ஒரே ஒரு ஒராசு தான் ஒராசணும். ரெண்டுத்தையுமே வந்து ஒரே ஒரு ஒராசு தான் ஒராசுனீங்கன்னா ப்ரௌன் கலர்ல வந்து ஒரு கிரீம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை வந்து பாப்பாக்கு தாய்ப்பால்ல கலந்து 2 சொட்டு தான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. இது கொடுத்தீங்கன்னா பாப்பா நல்லா தூங்குவாங்க. இன்னொன்னு பாப்பாவோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, இல்லைன்னா ஏதாவது காய்ச்சல் அது மாதிரி. ஏன்னா இப்ப இருக்க மதர்ஸ் எல்லாருமே சும்மா பாப்பா தும்புனா இருமுனா இல்லைன்னா நார்மலா வந்து ரொம்ப அழுதாங்க அப்படின்னா ஏன் அழுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா நானும் அப்படிதான் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியம் வீட்டுல இருக்க பெரியவங்க பாட்டி அவங்களாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கை வைத்தியம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நார்மலா இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இருக்கிற மதர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயப்படாதீங்க, இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுங்க. இது வந்து வசம்பு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்கா மாசிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நியூ பார்ன் இருக்கிற பாப்பா வீட்டுல இருக்க எல்லா மதர்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.